பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நீங்க இந்த ஒரு பெரிய நோக்கத்தை வைத்து ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போறதுனால இப்ப நிறைய ஐடியாஸ், நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றிட்டே இருக்கும். நிறைய யோசனைகள் தோன்றும். யார் ரொம்ப வெற்றி அடைய போகிறார்களோ அவர்களுக்கு முதல்ல தோன்றது என்னன்னா மனசுக்குள்ள நிறைய தாட் அவங்களுக்கு வரும், ஐடியாஸ் நிறைய வரும். இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா, இதை இப்படி நம்ம அடுத்த இதுக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும், நம்ம இந்த பிஸ்னஸை இப்படி பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் சிலருடைய மனதில் தோன்றும். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். அந்த ஐடியாஸ், அந்த எண்ணங்கள் நிறைய எழும்பும். அந்த எண்ணங்கள் நமக்குள்ள எழும்புது அப்படின்னு சொன்னாலே வேதம் சொல்லுது, ஆண்டவர் தான் நமக்குள்ள அந்த எண்ணங்களை உருவாக்குகிறவர். வேதம் சொல்லுகிறது, விருப்பத்தையும் வாஞ்சையையும் நமக்குள்ள வைக்கிறவர் யார் அப்படின்னா ஆவியானவரால தான் அந்த வாஞ்சை வரும்.